ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து உறவுகளிலிருந்தும் விடுபட்டு என்னை நான் பிரகாசிக்கின்ற ஒரு நட்சத்திரமாக அனுபவம் செய்கின்றேன். நான் சக்திசாலியாக ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் என்னுடைய யோக பலத்தால் இந்த பழைய உலகை மாற்றி புதிய உலகமாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் ஆன்மீக சேவைக்காக என்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நேர்மையான குழந்தையாகிய நான் என்னுடைய தவறை ஒருபோதும் தந்தையிடம் மறைக்காமல் இருக்கின்ற ஆத்மா. நான் நிரகங்காரியாக இருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற தைரியத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் என்னுடைய சுகமயமான நாட்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் நினைவில் இருந்து கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்ற ஆத்மா. நான் சிவசக்தியாக இருக்கின்ற ஆத்மா. நான் நினைவின் மூலம் சிவத்தந்தையிடமிருந்து சக்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் நினைவினால் பாவக்கர்மங்களை விநாசம் செய்து சக்திசாலியாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் பழைய உலகத்தை திருப்பி புது உலகமாக ஆக்கும் சிவனின் சக்தி சேனையாக இருக்கின்ற ஆத்மா. நான் யோக பலத்தால் இந்த பழைய உலகை மாற்றுகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது என்னுடைய சுயராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எத்தனை ஆத்மாக்களுக்கு சுகமான பாதையை காட்டியுள்ளேன் என்று என்னை சோதனை செய்கின்ற ஆத்மா. நான் சேவையில் ஈடுபட்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆன்மீக சேவையால் நன்மை செய்கின்ற ஆத்மா. நான் என்ன கர்மம் செய்கின்றேனோ அதை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் என்பதில் சதா கவனம் வைக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது சூத்திரனிலிருந்து மாறி பிரம்மா கமலவாய் மூலமாக வந்த பிரம்மனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தெய்வீக சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆத்மா. நான் தேவதையாக ஆவதற்காக விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தெய்வீக சம்பிரதாயத்தாராக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் நினைவு செய்து தந்தையிடமிருந்து 21 ஜென்மத்திற்கு ஆஸ்தியை
பெறுகின்ற ஆத்மா. நான் கல்பம் கல்பமாக தந்தையின் மூலமாக பாவனமாகின்ற ஆத்மா. நான் மன்மனா பவ என்று தந்தையை நினைவு செய்து தூய்மை அடைந்து விடுகின்ற ஆத்மா. நான் யோக பலத்தால் ஆத்மாவை தூய்மையாக்குகின்ற ஆத்மா. நான் பாரதத்தை சிரேஷ்டாச்சாரியாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புருஷார்த்தம் செய்கின்ற ஆத்மா. நான் மனிதர்களை தேவதையாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து முக்திதாமத்திற்கு சென்று விடுகின்ற ஆத்மா. நான் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் புருஷார்த்தம் செய்து உயர்ந்த பதவியை அடைகின்ற ஆத்மா. நான் மிகவும் இனிமையாக சுபாவமும் மிகவும் இனிமையாக வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் சேவையை எலும்பு தேயும் அளவிற்கு சேவை செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் ஸ்ரீமத்படி நடக்கின்ற ஆத்மா. தந்தை என்னை சுகதாமத்திற்கு எஜமானன் ஆக்குகின்றார். ஆகையால் நான் என் மீது இறக்கப்படுகின்ற ஆத்மா. நான் மகாவீர் ஆகின்ற ஆத்மா. நான் சேவையில் ஆர்வம் வைத்து எனக்கும் மற்றும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்கின்ற ஆத்மா. நான் நாணயமாக மற்றும் அகங்காரமற்றவனாகி சேவையில் முன்னேறுகின்ற ஆத்மா. நான் அதிகாலையில் எழுந்து தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் சொல்வதும் செய்வதும் சமமாக வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் மன்மனா பவ ஸ்திதியின் மூலம் மனதின் உணர்வுகளை அறிந்து கொள்ளக்கூடிய வெற்றி ஸ்வரூப ஆத்மா. நான் ஒருவரது வார்த்தைகள் என்னவாக இருந்தாலும் ஒருவரது பாவம் என்னவென்று அறிவதற்காக அபியாசத்தை செய்து கொண்டே செல்கின்ற ஆத்மா. நான் ஒவ்வொருவரின் மனதின் பாவங்களை புரிந்து கொள்வதன் மூலம் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஆத்மா. நான் தூங்கும் முன் அனைத்தையும் தந்தையிடம் படைத்து காலியாகி விடுவதால் வீணான மற்றும் விகாரி கனவிலிருந்து விடுபட்டிருக்கின்ற ஆத்மா. நான் அபபவித்திரத்தாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவராக ஆகின்ற ஆத்மா. நான் பவித்திரத்தாவின் மூலம் பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டியாக இருக்கின்ற ஆத்மா. நான் தூய்மையின் பர்சனாலிட்டி மூலம் சேவையிலும் கூட சுலபமாக வெற்றி பெறுகின்ற ஆத்மா.
இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு அவமானங்களை நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகி பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.